நாளையத்தில் எழுதி தரும் அறிக்கையை அதிமுக லெட்டர் பேடில் எழுதி கொடுக்கிறார். பாஜ எழுதி கொடுப்பதை அதிமுக லெட்டர் பேடில் இபிஎஸ் எழுதி தருகிறார் என முதல்வர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, போதை ஆசாமிகளால் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை என எடப்பாடி பழனிசாமி கூறினார். தமிழகத்தில் பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் என்ன நினைத்து இந்த கூட்டணியை உருவாக்கினார்களோ அதனை வெற்றி பெற வைப்பதற்கு நானும் அண்ணாமலையும் சேர்ந்து ஆடும் ஆட்டம் இனிமேல்தான் இருக்கப் போகிறது என நயினார் நாகேந்திரன் கூறினார். திமுக ஆட்சியில் விடியல் என்பது மக்களுக்கல்ல, முதல்வர் ஸ்டாலினின் குடும்பத்திற்கு தான் என தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நயினார் நாகேந்திரன் சொன்னார். கீழடி 11வது அகழ்வாராய்ச்சிக்கு நிதி ஒதுக்கீடு செய்து பிரதமர் மோடி தமிழர்களின் தொன்மையை வெளிப்படுத்த முயன்று வருகிறார். தமிழர்களை வஞ்சிப்பது முதல்வர் ஸ்டாலின் தான் என பாஜ மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறினார். பாமக தலைவராக அக்கட்சியின் நிறுவனர் ராமதாசும் செயல் தலைவராக ஸ்ரீகாந்தியும் தேர்வு செய்யப்படுவதாக சேலத்தில் நடந்த செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பாமக பொதுக்குழுவில் ராமதாஸ் கண்ணீர் விட்டு அழுததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அன்புமணி என்னை மார்பிலும் முதுகிலும் ஈட்டியால் குத்திவிட்டார். என்னை கொல்ல வேண்டும் என பதிவு போட்டவருக்கு அன்புமணி பொறுப்பு கொடுத்திருக்கிறார் என வேதனையுடன் தெரிவித்தார். 95% பாட்டாளி மக்கள் தன் பக்கம்தான் இருக்கிறார்கள். அன்புமணி பின்னால் 5% மக்கள் கூட இல்லை என செயற்குழுவில் ராமதாஸ் பேசினார். ராமதாஸ் என்பது வெறும் பெயர் அல்ல, அது பாமகவின் ஆன்மா. அவர் இந்த கட்சியின் உயிர். அந்த உயிரை எடுத்துவிட்டு உடம்பு நடமாட முடியுமா? ராமதாஸ் இல்லாத இந்த பாமக பிணத்திற்கு சமம் என ராமதாஸ் மகள் ஸ்ரீகாந்தி கூறினார். ராமதாசுக்கு அன்புமணி செய்தது துரோகம். பாமகவை உங்களால் கைப்பற்ற முடியாது. அன்புமணியின் துரோகம் வெளிச்சத்துக்கு வந்துவிட்டது, இனி எடுபடாது என ஜி.கே. மணி கூறினார். பாமக ராமதாஸ் பின்னால் உள்ளது. அன்புமணிக்கு பின்னால் போலிகளும் பொய்யர் கூட்டமும் மட்டுமே உள்ளது. தேர்தலுக்கு பின் அன்புமணி பூஜ்ஜியமாவார் என எம்எல்ஏ அருள் கூறினார். சேலத்தில் இன்று நடந்தது பொதுக்குழு அல்ல, அது கேலி கூத்து. அந்த தீர்மானங்கள் எதுவும் பாட்டாளி மக்கள் கட்சியை கட்டுப்படுத்தாது என பாமக வழக்கறிஞர் பாலு கூறினார். கரூர் கூட்ட நெரிசல் குறித்து என்னென்ன விஷயத்தில் விளக்கம் கேட்கப்பட்டதோ அனைத்தையும் கொடுத்தோம். சிபிஐ விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்போம் என தாவிக நிர்வாகி நிர்மல்குமார் சொன்னார். பெண்கள் சக்தியால் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரவுள்ளது. தேர்தல் அறிக்கைதான் திமுகவின் கதாநாயகன். அதை தயாரிக்கும் பொறுப்பை கனிமொழி ஏற்றுக்கொண்டுள்ளார் என முதல்வர் ஸ்டாலின் கூறினார். 1,30,00,000 மகளிருக்கு உரிமை தொகை வழங்கி தங்கள் வாக்குறுதிகளை நிறைவேற்றியுள்ளதாக திருப்பூரில் நடந்த திமுக மகளிர் அணி மாநாட்டில் கனிமொழி பேசினார். தேர்தல் அறிக்கை என்ற பெயரில் அடுத்த தேர்தலுக்கான பொய் பட்டியலை தயாரிக்க திமுக குழுவை அமைத்துள்ளதாக தமிழக பாஜ தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தில் பதவி கிடைக்காததால் தூக்க மாத்திரை சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்ற அஜிதா உடல் நலமடைந்ததை அடுத்து வீடு திரும்பினார். நாட்டின் உண்மையான வளர்ச்சியை அறிய புதிய பொருளாதார கோட்பாடுகள் அவசியம் என கவர்னர் ரவி தெரிவித்தார். மாணவர்கள் போதைக்கு அடிமையாகாதீர்கள், உங்களது நண்பர்களையும் போதை பக்கம் செல்ல விடாதீர்கள் என துணை ஜனாதிபதி சி.பி. ராதாகிருஷ்ணன் அறிவுறுத்தினார். காங்கிரஸை கூட்டணிக்குள் கொண்டுவரும் முயற்சியில் ஈடுபட்டுள்ள தாவேக 50 சீட்டுகள் கொடுக்க முன்வந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கமிஷன் மாடல் அரசை வீழ்த்தி தமிழகத்தின் கனவு பாதையை கட்டமைக்கும் அதிமுக ஆட்சியை 2026இல் நிறுவ மக்கள் தீர்மானித்துவிட்டனர். எத்தனை விளம்பரங்கள், பொய்கள், அவதூறுகளை திமுக அள்ளி வீசினாலும் மக்களின் திடமான முடிவை மாற்ற முடியாது என பழனிசாமி கூறினார். இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் முதல் மாநிலம் தமிழகம். இதுதான் ஸ்டாலின் அரசின் சாதனை என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கூறினார். ஆங்கில புத்தாண்டு கொண்டாட்டத்துக்கு கட்டுப்பாடுகளை அறிவிக்க வேண்டும். இரவு முழுதும் 2 வீலரில் ரேஸ் நடத்துவதை தடுக்க வேண்டும். இரவு நேர ஆபாச நடனங்களை தடை செய்ய வேண்டும் என இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் வலியுறுத்தியுள்ளார். ரஷ்யா உக்ரைன் அமைதி ஒப்பந்தத்திற்கு எப்போதும் இல்லாத அளவுக்கு முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. 20 அம்ச அமைதி திட்டத்தில் 90% ஜெலன்ஸ்கி சம்மதித்துள்ளார் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்தார். நேர்மை, வெளிப்படைத்தன்மை மற்றும் தேசிய நலன் மீது கொன்ற பற்று காரணமாக உயர் பதவியை அடைந்தவர் பிரதமர் மோடி என மத்திய அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். டில்லி உள்ளிட்ட வட மாநிலங்களில் கடும் பனியால் ரயில்கள், விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இதனால் விமான நிறுவனங்கள் பயணிகளுக்கு முக்கிய அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது. ஆந்திர மாநிலம் எலமஞ்சலி பகுதியில் சென்ற டாடா நகர் எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸ் ரயிலின் 2 ஏசி பெட்டிகள் தீப்பிடித்து எரிந்தன. இதில் 70 வயதான சந்திரசேகர் என்ற பயணி பலியானார்.
B1 M2 రెండు బోగిలు తగలడిపోతున్నాయి. மெக்சிகோவின் ஓக்சாகா மாகாணத்தில் ரயில் தடம் புரண்டதில் 13 பேர் பலியானார்கள், 98 பேர் படுகாயமடைந்தனர். சிறுபான்மையினர் ஓட்டுகளை பெறுவதற்காக கிறிஸ்துமஸ் விழாவுக்கு யார் முதலில் செல்வது என திமுக தாவேக இடையே போட்டி ஏற்பட்டது. இவர்கள் பாரதிய ஜனதாவை பார்த்து மதவாத கட்சி என சொல்கிறார்கள் என அண்ணாமலை கூறினார். கடும் குளிர் காரணமாக உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பள்ளிகளுக்கு ஜனவரி 1ஆம் தேதி வரை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் கடன் குறித்து விமர்சித்த காங்கிரஸ் நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்திக்கு காங்கிரஸ் எம்பிக்கள் ஜோதிமணி, சசிகாந்த் செந்தில் உள்ளிட்டோர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் நடந்த 87வது தேசிய பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் தொடரின் இறுதிப் போட்டியில் ஹரியானா வீரர் பரத் ராகவை வீழ்த்தி தமிழக வீரர் ரித்விக் சஞ்சீவி சாம்பியன் பட்டம் வென்றார். இந்தியாவில் பெட்ரோல் பங்குகள் எண்ணிக்கை 1,00,000 தாண்டியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்கா, சீனாவுக்கு அடுத்தபடியாக அதிக பெட்ரோல் பங்குகளை கொண்ட நாடாக இந்தியா மாறியுள்ளது. பழம்பெரும் ஆவணப்பட தயாரிப்பாளர் எஸ். கிருஷ்ணமூர்த்தி வயது மூப்பு காரணமாக சென்னையில் காலமானார். அவருக்கு வயது 88. இண்டஸ் வேலி 2 இந்திரா காந்தி ஆவணப்படம் மூலம் புகழ்பெற்ற எஸ். கிருஷ்ணசாமிக்கு 2009இல் பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது. மக்கள் அதிகம் பயன்படுத்தும் வழித்தடங்களில் பாதிப்பு ஏற்படாதபடி 10% சேவையை குறைக்க டிஜிசிஏ உத்தரவிட்டது. இந்நிலையில் நாடு முழுவதும் நாள் ஒன்றுக்கு 130 விமான சேவைகளை இண்டிகோ நிறுவனம் குறைத்துள்ளது. மகர விளக்கு பூஜைகளுக்காக சபரிமலை கோயில் நடை நாளை மாலை 5 மணிக்கு திறக்கப்படுகிறது. நாளை முதல் மகரஜோதி நடக்கும் ஜனவரி 14ஆம் தேதி வரை தரிசனத்திற்கான ஆன்லைன் முன்பதிவு அனைத்தும் முடிவடைந்துவிட்டன. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர்பீட தைப்பூச விழாவையொட்டி மேல்மருவத்தூரில் 28 எக்ஸ்பிரஸ் ரயில்களுக்கு வழங்கப்பட்ட தற்காலிக நிறுத்தம் பிப்ரவரி 2ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் வைகுண்ட ஏகாதசி விழா பகல் 10 உற்சவத்தின் நிறைவு நாளில் மோகினி அலங்காரத்தில் நம்பெருமாள் எழுந்தருளினார். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்தனர். திருப்பூரில் திமுக மகளிரணி சார்பில் நடைபெறவுள்ள வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாட்டில் பங்கேற்க முதல்வர் ஸ்டாலின் சென்னையிலிருந்து விமானம் மூலம் கோவை புறப்பட்டார். கரூர் நெரிசல் சம்பவம் தொடர்பான விசாரணைக்காக தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா மற்றும் நிர்மல்குமார் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் ஆஜரானார்கள். தலைசிறந்த மத்திய கிழக்கு வீரருக்கான குளோப் சாக்கர் விருதை கால்பந்து ஜாம்பவான் கிறிஸ்டியானோ ரொனால்டோ வென்றார். மேலும் பல கோப்பைகளை வெல்வதே எனது லட்சியம் என்றும் அவர் கூறியுள்ளார். பாரதிய ஜனதா மாநில தலைவர் நாகேந்திரன் ஆசைகளுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. அவர் கனவு காண்பதில் தவறில்லை என்கிறார் திமுக எம்பி கனிமொழி. நிச்சயமாக பாரதிய ஜனதாவுக்கு தமிழகத்தில் இடமில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றார். மைசூர் அருகே ஹன்சூரில் நகைக்கடைக்குள் துப்பாக்கியுடன் புகுந்து 5 கிலோ தங்கத்தை 5 பேர் கொண்ட மர்ம கும்பல் கொள்ளையடித்தது. கொள்ளையர்களை பிடிக்க அங்குள்ள அனைத்து சோதனைச் சாவடிகளிலும் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கரூரில் 7 வயது சிறுமியை வன்கொடுமை செய்த மதுபோதை வாலிபரும் பெண்களின் பாதுகாப்பை அடகு வைத்து ஆட்சி நடத்தும் திமுகவும் தயவுதாட்சண்யம் இன்றி தண்டிக்கப்பட வேண்டுமென நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். திருச்சியை பூர்வீகமாக கொண்ட மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தனது மனைவியுடன் திருவானைக்காவல் மற்றும் ஸ்ரீரங்கம் கோயில்களில் சாமி தரிசனம் செய்தார். இந்திய ராக்கெட்டின் பாகங்கள் இலங்கை சம்பூர் மலைமுந்தல் கடற்பகுதியில் கரை ஒதுங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இலங்கை கடற்படையைச் சேர்ந்த 2 வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பஸ் ஓட்டும் போது டிரைவர்கள் செல்போன் பயன்படுத்தினால் ஊதிய உயர்வு நிறுத்தப்படும் என அரசு போக்குவரத்து கழகம் எச்சரித்துள்ளது. திருப்பூரில் நடக்கும் வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாட்டில் பங்கேற்க சென்னையிலிருந்து கோவைக்கு திமுக எம்பிக்கள் கனிமொழி, தமிழச்சி, கனிமொழி சோமு ஆகியோர் விமானத்தில் சென்றனர். அதே விமானத்தில் சென்று தமிழக பாரதிய ஜனதா மூத்த தலைவர் தமிழிசையுடன் அவர்கள் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். காமாலை நோயாளிக்கு எல்லாம் மஞ்சளாக தெரிவது போல் திருமாவளவனுக்கு அனைவரும் சங்கியாக தெரிகிறார்கள். அதிமுகவை அடிமை என கூறி வரும் திருமாவளவன் நிரந்தர அடிமையாக இருக்கிறார் என தமிழிசை சவுந்தரராஜன் கூறினார். பாமகவில் இருந்தவர்கள் மிரட்டி அழைத்து சென்றுள்ளார் அன்புமணி என பாமக பொதுக்குழுவில் அருள் எம்எல்ஏ குற்றம் சாட்டினார். கடந்த 23ஆம் தேதி நெல்லை ரெட்டியார்பட்டியில் பொருணை அருங்காட்சியகம் திறக்கப்பட்டது. அருங்காட்சியகத்தை திறந்து வைத்த 6 நாட்களில் இதுவரை 38,950 பேர் பார்வையிட்டுள்ளனர். ஜம்மு காஷ்மீரின் பாரமுல்லா மாவட்டத்தில் உள்ள குல்மார்க் மலைப்பகுதியில் தொடர்ந்து கடும் பனிப்பொழிவு நிலவுவதால் மலை எங்கும் வெண்போர்வை போர்த்தியது போல காட்சியளிக்கிறது.
தைவானை சுற்றி நாளை ஜஸ்டிஸ் மிஷன் 2025 என்ற பெயரில் அனைத்து இராணுவ பிரிவுகளையும் அடங்கிய பெரிய அளவிலான பயிற்சியை நடத்தவுள்ளதாக சீன இராணுவம் அறிவித்துள்ளது. அயோத்தி ராமர் கோவிலில் பிரதிஷ்டா துவாதசி 2ஆம் பட்டோற்சவத்தை முன்னிட்டு இன்று 108 வேத பாராயணம் மற்றும் கோவில் வளாகத்தில் உள்ள அங்கதிலாவில் ஸ்ரீராம சரிதமானஸ் பாராயணம் தொடங்கியது. மக்களின் கோபத்தை மடைமாற்றம் செய்யவே இளைஞரணி மகளிரணி மாநாட்டை திமுகவினர் நடத்துகின்றனர். இதை நம்ப மக்கள் தயாராக இல்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் உதயகுமார் கூறினார். திருத்தணியில் புலம்பெயர் தொழிலாளியை ஒரு கும்பல் கஞ்சா போதையில் காட்டுமிராண்டித்தனமாக தாக்கியது அதிர்ச்சியளிக்கிறது. ஒரு காலத்தில் ஒழுங்காக இருந்த மாநிலத்தை காட்டு ராஜ்யமாக மாற்றியதற்கு திமுக அரசு பொறுப்பேற்க வேண்டும் என அண்ணாமலை கூறியுள்ளார். சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து தொடர்ந்து 4வது நாளாக போராட்டம் நடத்திய இடைநிலை பதிவுமூப்பு ஆசிரியர்கள் திடீரென எழிலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த முயன்றனர். அவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. தமிழகத்தில் சிறுவர்களையும் இளைஞர்களையும் சீரழித்து வரும் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காதது கண்டிக்கத்தக்கது என அன்புமணி தெரிவித்துள்ளார். எங்களை களத்தில் இல்லை என சொல்ல எவ்வளவு தைரியம்? விஜய் நாவை அடக்கி பேச வேண்டும். அதிமுக களத்தில் இல்லை என சொல்வது முட்டாள்தனம் என அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கூறியுள்ளார். எந்த ஆண்டும் இல்லாத அளவுக்கு இந்த 2025இல் 280க்கும் மேற்பட்ட படங்கள் தமிழில் வெளியாகின. வரும் வாரத்தில் 2026ஆம் ஆண்டு பிறக்கிறது. ஜனவரி 2ஆம் தேதி ஆண்டின் முதல் வாரத்தில் அனலி, டியர் ரதி, ஜஸ்டிஸ் ஃபார் ஜனி, காக்கா, மாமகுடம், தி பெட் ஆகிய 6 படங்கள் ரிலீஸ் என அறிவிக்கப்பட்டுள்ளன. ஜனவரி முதல் வாரம் வரை பொறுமையாக இருங்கள், அத்தனைக்கும் விடை தெரியும் என கூட்டணி தொடர்பான கேள்விக்கு செங்கோட்டையன் பதிலளித்தார். பார்லிமென்றில் துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன் ஆற்றக்கூடிய பணி வியக்கக்கூடிய அளவில் உள்ளது. அவருக்கு புதுச்சேரி மக்கள் சார்பில் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என முதல்வர் ரங்கசாமி கூறினார். பசுமை தாயகம் அமைப்பின் தலைவர் பதவியிலிருந்து சௌமியா அன்புமணி நீக்கப்பட்டார். புதிய தலைவராக ராமதாஸ் மகள் ஸ்ரீகாந்தி நியமிக்கப்பட்டுள்ளார். 2026 பொங்கலுக்கு தெலுங்கில் பிரபாஸின் தி ராஜாசா படம் வெளியாகிறது. இவற்றுடன் சிரஞ்சீவி, ரவி தேஜா, சர்வானந்த் உள்ளிட்டோரின் படங்களும் ரிலீஸ் ஆகின்றன. ராஜாசா பட விழாவில் பேசிய பிரபாஸ், சங்கராந்திக்கு வெளியாகும் 5 படங்களுமே வெற்றி பெறணும். அதனுடன் எனது படமும் வெற்றி பெற்றால் மகிழ்ச்சி. சீனியர்களிடமிருந்துதான் அனைத்தையும் கற்கிறோம், அவர்களுக்கு பின்னால் மட்டும்தான் நாம் என்றார். புதுச்சேரி குமரகுரு பள்ளத்தில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 45 கோடியே 55 லட்சம் ரூபாய் செலவில் 216 அடுக்குமாடி குடியிருப்பு வீடுகள் கட்டப்பட்டன. இவற்றை பயனாளிகளிடம் துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன் ஒப்படைத்தார். நீலகிரி மாவட்டம் கொன்னூர் கரிமுராஹட்டி கிராமத்தில் கருஞ்சிறுத்தையும் சிறுத்தை சாலையில் சண்டையிட்டதை கண்ட அப்பகுதி மக்கள் பீதியடைந்தனர். இரவு நேரங்களில் வெளியே செல்ல வேண்டாம் என கிராமத்தினரை வனத்துறையினர் எச்சரித்துள்ளனர். திருப்பத்தூர் குருமர் காலனி பகுதியில் தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டத்தை முன்னிட்டு கோமாரி நோய் தடுப்பூசி செலுத்தும் முகாமை கலெக்டர் சிவ சவுந்தரவல்லி தொடங்கி வைத்தார். பிரவீன் சக்கரவர்த்தி வெளியிட்ட கிராபிக்ஸ் படம் பொய்யானது. கூட்டணிக்குள் குழப்பத்தை உண்டாக்க அவர் முயற்சிக்கிறார் என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கூறினார். கரூரைச் சேர்ந்த ஹோட்டல் உரிமையாளரிடம் 10 லட்சம் ரூபாய் பணம், BMW கார் மற்றும் 5 பவுன் நகை பெற்று மோசடி செய்ததாக பிரபல சீரியல் நடிகை ராணி, அவரது கணவர் பாலமுருகன் உட்பட 3 பேர் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து கரூர் போலீசார் விசாரிக்கின்றனர். விஷால் பிலிம் ஃபேக்டரி மேலாளர் ஹரிகிருஷ்ணன் நீக்கப்படுவதாக நடிகர் விஷால் அறிவித்துள்ளார். பொதுமக்கள், ரசிகர்கள் யாரும் அவரை தொடர்பு கொள்ள வேண்டாம் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். அமெரிக்காவின் நியூஜெர்சி மாகாணத்தில் உள்ள ஹமாண்டன் விமான நிலையம் அருகே 2 ஹெலிகாப்டர்கள் நடுவானில் மோதிக்கொண்டன. இதில் ஒரு விமானி பலியானார், மற்றொருவர் படுகாயமடைந்தார். பசுமை தாயகம் தலைவர் பொறுப்பிலிருந்து சௌமியாவை நீக்கியதாக கூறியிருப்பது கேலிக்கூத்தான தீர்மானம். அவரை நீக்க அந்த அமைப்பின் பொதுக்குழுவுக்குத்தான் உரிமை உண்டு. இன்னொரு அமைப்பு முடிவெடுக்க என்ன உரிமை உள்ளது என பாமக வக்கீல் பாலு கேள்வி எழுப்பினார். உன்னாவ் பாலியல் வழக்கு குற்றவாளியான பாரதிய ஜனதா முன்னாள் MLA குல்தீப் செங்காருக்கு ஜாமீன் வழங்கிய டெல்லி ஹைகோர்ட் உத்தரவுக்கு சுப்ரீம் கோர்ட் இடைக்கால தடை விதித்துள்ளது. கடலூர் கலெக்டர் ஆபீஸ் முன்பு பணிக்கேற்றவாறு ஊதியத்தை அதிகப்படுத்தி தர வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி மக்களை தேடி மருத்துவ ஊழியர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து கலெக்டரை சந்தித்து மனுவும் அளித்தனர். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி நாளை அதிகாலை சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு 10 நாட்களுக்கு பக்தர்களுக்கு அனுமதிக்கப்படுகிறது. மலையப்ப சாமி ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுடன் தங்க ரதத்தில் எழுந்தருளுகிறார். காஞ்சிபுரம் அஷ்டபுஜ பெருமாள் கோயிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சொர்க்கவாசல் வழியாக மூலவர் சந்நிதி வரை செல்லும் வழி முழுவதும் 10 டன் மலர்களால் அலங்கரிக்கும் பணி நடந்தது. 3 லட்சம் பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்ப்பதாக கோயில் நிர்வாகிகள் தெரிவித்தனர்.
காயம் காரணமாக ஓய்வில் இருந்த ஸ்ரேயாஸ் ஐயர் அடுத்த மாதம் நியூசிலாந்துக்கு எதிராக இந்திய அணி விளையாட உள்ள ஒருநாள் தொடரில் மீண்டும் களமிறங்கி விளையாட உள்ளார். அதற்கு முன்பாக இப்போது நடந்து வரும் விஜய் ஹசாரே கோப்பை தொடரில் விளையாடுகிறார். ராமேஸ்வரத்தில் நாளை நடக்கும் காசி தமிழ் சங்கமம் 4.0 நிறைவு விழாவில் துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன் பங்கேற்கிறார். அவரது வருகையை ஒட்டி பாம்பன் மண்டபம், தங்கச்சிமிடம், ராமேஸ்வரம் உள்ளிட்ட பகுதிகளில் இன்றும் நாளையும் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடுவை மத்திய அமைச்சர் எல் முருகன் சந்தித்து மனு அளித்தார். தூத்துக்குடி விமான நிலையம் என்ற பெயரை தூத்துக்குடி விமான நிலையம் என மாற்றம் செய்யுமாறு கோரிக்கை விடுத்தார். பிரவீன் சக்கரவர்த்தியின் நடவடிக்கைகள் குறித்து அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியிடம் புகார் அளித்துள்ளதாக தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். ஏனாமில் உள்ள மீன் சந்தையில் வழுக்கி விழுந்த மீனவர் ஒருவருக்கு மூச்சடைப்பு ஏற்பட்டது. உடனடியாக அவருக்கு CPR சிகிச்சை செய்து உயிர் பிழைத்த காட்சி வெளியாகி வைரலாகி வருகிறது. தமிழக மீனவர்களின் பிரச்சினையில் இலங்கை அரசின் செயல்பாடுகளை கவனித்து வருகிறோம். மீனவர்கள் நலன்களை பாதுகாப்போம் என மத்திய அமைச்சர் SP சிங் கூறினார். ஜனநாயக முறையில் போராடிய இடைநிலை ஆசிரியர்களை பலவந்தமாக கைது செய்யப்பட்டதற்கு பாஜக மூத்த தலைவர் H. ராஜா கண்டனம் தெரிவித்துள்ளார். காலதாமதம் செய்யாமல் அவர்களுக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தினார். ஆரவல்லி மலைத்தொடர் மறுவரையறை தொடர்பான வழக்கில் வழங்கப்பட்ட பழைய தீர்ப்பை சுப்ரீம் கோர்ட் நிறுத்தி வைத்தது. மத்திய அரசு பரிந்துரைகளையும் சுரங்கப் பணிகளை நிறுத்தி வைக்கவும் உத்தரவிடப்பட்டது. விஜயின் ஜனநாயகன் பட விழாவில் பேசிய இயக்குனர் வினோத், இது ரீமேக் படம், முன்ன பின்ன இருக்கும், நடுவுல புகுந்து அடிச்சிடலாம்னு யோசிக்கிறவங்களுக்கு ஒன்னு சொல்றேன், இது தளபதி படம். இந்த படத்தின் முடிவுல ஒரு நம்பிக்கை இருக்கும், ஏனெனில் இது தளபதியோட முடிவு இல்ல, இதுதான் அவரின் ஆரம்பம் என்றார். விழுப்புரம் திருவெண்ணை நல்லூர் பகுதியில் 3 குழந்தைகளுடன் வசிக்கும் விதவை பெண்ணுக்கு கணவர் வீட்டார் சொத்து தராமல் ஏமாற்றியுள்ளனர். புகார் அளிக்க சென்ற இடத்தில் VAO பார்த்திபன் தனிமையில் ஆசைக்கு இணங்க வற்புறுத்துவதாக குற்றம் சாட்டி பாதிக்கப்பட்ட பெண் கலெக்டர் ஆபீஸில் புகார் மனு அளித்தார். இந்தோனேஷியாவில் உள்ள மனோடாவில் முதியோர் இல்லத்தில் திடீரென தீப்பற்றியதால் உறங்கிக் கொண்டிருந்த முதியோர்கள் 16 பேர் உயிரிழந்தனர், 15 பேர் காயமடைந்தனர். தீ விபத்து குறித்து விசாரணை நடக்கிறது. கிராமி விருது பெற்ற வயலின் கலைஞர் கணேஷ் ராஜகோபாலன் தெரிப்பின்னா என்ற இந்திய சிம்பொனி இசை ஆல்பத்தை உருவாக்கியுள்ளார். இதை வெளியிட்டு பேசிய இசையமைப்பாளர் AR ரஹ்மான், இன்றைய காலகட்டத்தில் AI மூலம் யார் வேண்டுமானாலும் வயலின் இசைக்கலாம், ஆனால் கையில் வாசிக்கும் அனுபவமே சிறந்தது, அதில்தான் மனித உணர்ச்சிகளை கடத்த முடியும். இந்த வயலின் சிம்பொனி பலருக்கும் உத்வேகம் தரும் என்றார். கோயிலில் முதல் மரியாதை எப்போதும் தெய்வத்துக்கு தான் என ஹைகோர்ட் தெரிவித்துள்ளது. சிறப்பு மரியாதையை ஒருபோதும் உரிமையாக கோர முடியாது. கோயிலில் சிறப்பு மரியாதை கோரிய ஸ்ரீரங்கம் ஸ்ரீமத் ஆண்டவன் ஆசிரமம் கோரிக்கையை கோர்ட் நிராகரித்தது. தமிழர்கள் ஒவ்வொருவர் தலையிலும் 1,77,000 ரூபாய் கடன், ஆண்டுக்கு 65,000 கோடி ரூபாயை வட்டியாக மட்டும் தமிழக அரசு செலுத்துகிறது. பெண்களுக்கு மாதம் 1,000 ரூபாய் கொடுத்துவிட்டு ஒரு குடும்பம் மீது 5 லட்சம் ரூபாய் கடனை ஏற்றியுள்ளதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சாடியுள்ளார். உலக ரேபிட் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்ற இந்திய வீராங்கனை கோனேரு ஹம்பிக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் மீண்டும் ஒருமுறை சர்வதேச மேடையில் இந்தியாவிற்கு பெருமை சேர்த்துள்ளார் என வாழ்த்தியுள்ளார். 2020-21 ஆண்டுடன் ஒப்பிட்டால் தமிழகத்தில் திமுக ஆட்சியில் அரசு நிதி பற்றாக்குறை குறைந்துள்ளது என தமிழக காங்கிரஸ் துணைத் தலைவர் கோப்பண்ணா தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி தலைமையிலான அரசு மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து செயல்படுகிறது. இதனால் 2029 ஆண்டு நடைபெறவுள்ள பார்லிமெண்ட் தேர்தலிலும் பாஜகவை மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் என அமைச்சர் அமித்ஷா உறுதியாக தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் எங்கு திரும்பினாலும் அரசுக்கு எதிராக போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதுகுறித்த எந்த கவலையும் இல்லாமல் கொண்டாட்டங்களில் முதல்வர் ஸ்டாலின் ஈடுபட்டுள்ளதாக அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தரை நியமிக்கவும் நீக்கவும் அரசுக்கு அதிகாரம் அளிக்கும் வகையில் சட்டசபையில் கடந்த 2022 ஆண்டு மசோதா நிறைவேற்றப்பட்டது. இந்த மசோதாவை 3 ஆண்டுகள் நிலுவையில் வைக்கப்பட்ட நிலையில் ஜனாதிபதி அதை திருப்பி அனுப்பினார். புத்தகம் இருக்க வேண்டிய கைகளில் பட்டாக்கத்தி வந்திருப்பது வெட்கக்கேடானது. சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டையும் போதைப்பொருள் பழக்கத்தையும் கட்டுக்குள் கொண்டுவர கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தினார். தஞ்சை கலெக்டர் ஆபீஸ் வளாகத்தில் சம்பா நெல் கொள்முதல் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடந்தது. இதில் தமிழகம் முழுவதும் நடப்பாண்டில் 53 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சக்கரபாணி கூறினார். அமெரிக்காவின் மிரட்டலுக்கு பணிந்துள்ள பாகிஸ்தான் அரசு காசாவில் அமைதியை மீட்டெடுப்பதை நோக்கமாக கொண்டு சர்வதேச அமைதிப்படைக்கு தங்கள் ராணுவத்தை அனுப்ப ஒப்புதல் அளித்துள்ளது.
பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன வாய்க்காலை தூர்வார ரூபாய் 10 கோடி ஒதுக்கியதற்காக கோவையில் முதல்வர் ஸ்டாலினை நேரில் சந்தித்து விவசாயிகள் நன்றி தெரிவித்தனர். தமிழகத்தில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்ட பிறகு இதுவரை 7,28,432 பேர் பெயர் சேர்க்க விண்ணப்பித்துள்ளனர். நேற்று ஒரு நாளில் மட்டும் 2,86,362 பேர் விண்ணப்பம் செய்தனர். திரிபுராவை சேர்ந்த அஞ்சல் சக்மா என்ற மாணவர் டேராடூனில் கொலை செய்யப்பட்டதை கடுமையாக கண்டித்துள்ள காங்கிரஸ் எம்பி ராகுல், வெறுப்பை பாஜக இயல்பாக்குகிறது என்றும் நாம் செயலிழந்த சமூகமாகிவிடக் கூடாது என தெரிவித்துள்ளார். ஈரோடு சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் இன்று தொடங்கி அடுத்த 6 நாட்களுக்கு புலிகள் கணக்கெடுப்பு நடைபெற உள்ளன. மாமிச உண்ணிகள், கால்தடம், சாணம் ஆகியவற்றின் அடையாளங்கள் மூலம் கணக்கெடுப்பு நடைபெறுகிறது. காங்கிரசுக்குள் இருந்தே சிலர் RSS வழியில் பயணிப்பதுதான் காங்கிரஸ் சந்திக்கும் மிகப்பெரிய சிக்கல் என பிரவீன் சக்கரவர்த்தியின் கருத்து குறித்து விசிக துணை பொதுச் செயலாளர் ஆலூர் ஷானவாஸ் விமர்சித்துள்ளார். தலைநகர் முழுவதும் உள்ள திருநாய்க்களை கணக்கெடுக்கும் பணிக்கு அரசு, தனியார் உட்பட அனைத்து பள்ளி ஆசிரியர்களையும் பயன்படுத்த டெல்லி அரசு உத்தரவிட்டுள்ளது. தெலுங்கு நடிகர் அல்லு அர்ஜுனின் தம்பி அல்லு சிரீஷும் நடிகர் தமிழில் கௌரவம் படத்தில் நடித்தார். இவருக்கு அக்டோபரில் தனது காதலியான நயனிகாவுடன் நிச்சயதார்த்தம் நடந்தது. திருமண தேதி உறுதி செய்யப்படாமல் இருந்த நிலையில் இப்போது வரும் மார்ச் 6 திருமணம் நடப்பதாக அல்லு சிரீஷ் அறிவித்துள்ளார். இந்த தேதியில்தான் 2011 அல்லு அர்ஜுன் திருமணமும் நடந்தது. இது எதேச்சையாக நடந்த நிகழ்வு. அண்ணன் திருமண நாளில் எங்கள் திருமணமும் நடப்பது சிறப்பான ஒன்று என்கிறார் அல்லு சிரீஷ். தைலாபுரம் தோட்டம் திமுகவின் கிளை அலுவலகமாக செயல்படுகிறது. GK மணியை திமுக தான் இயக்குகிறது என சென்னையில் பாமக தலைவர் அன்புமணியின் ஆதரவாளரான வழக்கறிஞர் பாலு கூறினார். முட்டையின் விலை வரலாறு காணாத அளவுக்கு உயர்ந்து 8 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. ஏற்றுமதி அதிகரிப்பு, தீவனம் விலையேற்றம் காரணமாக பண்ணைகளில் முட்டை விலை அதிகரித்துள்ளது. காங்கிரஸ் தேசியவாதிகளை இழிவுபடுத்துவதுடன் பயங்கரவாதிகளிடம் அமைதிக்கான தூதர்களை காண்கின்றனர். அவர்களை சகோதரர்கள் என்று அழைக்கின்றனர் என மாணிக்கம் தாகூர் கருத்துக்கு பாஜக தேசிய செய்தி தொடர்பாளர் ஷேசாத் பூனாவாலா பதிலடி கொடுத்துள்ளார். பல்லடத்தில் நடைபெற்ற திமுக மேற்கு மண்டல மகளிர் அணி மாநாட்டில் பங்கேற்ற முதல்வர் ஸ்டாலினுக்கு திமுக மகளிர் அணி சார்பில் அரசியலமைப்பு சட்டத்தின் நகல் பரிசாக வழங்கப்பட்டது. சுயமரியாதை மிக்க மகளிர் இருக்கும் வரை சங்கி கூட்டத்தால் தமிழகத்துக்குள் நுழையவே முடியாது என துணை முதல்வர் உதயநிதி பேசினார். திமுக மகளிர் அணி மாநாட்டை கண்டு இன்னும் 10 நாள்கள் சங்கி கூட்டம் தூங்கப் போவது இல்லை என்றும் சொன்னார். சபரிமலை தங்கம் திருட்டு தொடர்பாக அமைக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழு திருவிதாங்கூர் தேவசம் வாரியத்தின் முன்னாள் உறுப்பினர் விஜயகுமாரை கைது செய்தது. உக்ரைன் அமைதி பேச்சுவார்த்தை நடந்து வரும் அதே சூழலில் அமெரிக்க அதிபர் டிரம்பும் ரஷ்ய அதிபர் புட்டினும் வெகு விரைவில் பேசுவார்கள் என்று கிரெம்ளின் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. சுற்றுவட்டார கிராமங்களில் குப்பைகளை கொட்டி திருப்பூரையே குப்பை நகரமாக மாற்றிக் கொண்டிருக்கிறது திமுக அரசு. இதனை எதிர்த்து குரல் கொடுக்கும் இடுவாய் கிராம மக்கள் மீது அடக்குமுறையை ஏவுகிறது என அண்ணாமலை குற்றம் சாட்டினார். இந்திய கடற்படையின் தையல் கப்பலான INSP கவுடின்யா தனது முதல் சர்வதேச பயணத்தை தொடங்கியுள்ளது. இது தொடர்பான புகைப்படங்களை சமூக வலைதளத்தில் பகிர்ந்து பிரதமர் மோடி வாழ்த்தியுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சட்டைநாதர் கோயில் தனியறையில் வைக்கப்பட்டுள்ள செப்பேடுகள் மற்றும் தெய்வ திருமேனிகளை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என தருமபுரம் ஆதீனம் கூறியுள்ளார். தமிழகத்தில் SIR பணிக்கு பிறகு வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க வேண்டும் என கூறி 7,28,432 பேர் விண்ணப்பம் கொடுத்துள்ளனர் என தமிழக தேர்தல் கமிஷன் தெரிவித்துள்ளது. சமூக ஊடகத்தில் வெளியிட்ட வீடியோ சர்ச்சையான நிலையில் யாருடைய மனதையாவது காயப்படுத்தியிருந்தால் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன் என இந்தியன் பிரீமியர் லீக் முன்னாள் தலைவர் லலித் மோடி கூறியுள்ளார். வடகொரியாவின் மேற்கு கடற்கரை பகுதியில் அணு ஆயுத தாக்குதல் தடுப்பு முயற்சியாக நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகளை வடகொரியா ஏவி சோதனை நடத்தியுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வைகுண்ட ஏகாதசியையொட்டி ஏழுமலையான் கோயில் உள்ளேயும் வெளியேயும் பல்வேறு வண்ண மின் விளக்குகளால் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு வைகுண்டத்தை போன்று காட்சியளிக்கிறது. காஞ்சிபுரம் அருகே களக்காட்டூரில் புதியதாக கட்டப்பட்ட சிவாலயத்தை காஞ்சி சங்கராச்சாரியார் விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் திறந்து வைத்தார். இறைவனே தோன்றி புனிதப்படுத்திய பூமி பாரதம் என்று ஆசியுரை வழங்கினார். துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணனுக்கு சென்னை கலைவாணர் அரங்கில் வரும் 2ஆம் தேதி பாராட்டு விழா நடைபெறவுள்ளது. இதில் பாஜக, அதிமுக மற்றும் பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்கள் பங்கேற்க உள்ளனர். ஒடிசாவில் 120 கிலோமீட்டர் இலக்கை தாக்கும் பினாக்கா ராக்கெட்டின் முதல் சோதனை வெற்றிகரமாக நடந்து முடிந்தது. இந்த சோதனை வெற்றிக்கு பணியாற்றிய அனைவரையும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாராட்டினார். ஒருவேளை நான் அரசியல் இயக்கம் தொடங்கினாலும் ஜாதிக்கு எதிராகத்தான் செயல்படுவேன் என சிவகாசியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இயக்குனர் மாரி செல்வராஜ் சொன்னார்.